பாராக் சிசேராவை தேடிட்டு யாகேலோட வீட்டுக்கு வராரு. யாகேல் நீ தேடுற மனுஷனை நான் உமக்கு காண்பிப்பேன்னு சொல்லிட்டு ஆணி அடிக்கப்பட்டு செத்து கிடக்கிற அந்த சிசேராவை அவ காட்டுறான். ஆண்டவர் அவங்கள ஒடுக்கின இந்த கானானியரை அவங்க கையில் ஒப்பு கொடுத்ததுனால அவங்க தாழ்த்தி போட்டு அவங்க மேலே ஜெயம் எடுத்திருக்காங்க. யாபீனியை நிர்மூலமாக்கியிருக்காங்க. இப்படியா ஆண்டவர் அந்த தெபோரால் மூலம் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டிருக்காரு. தெபோராலை எழுப்பி பாராக்க வரவழைச்சு யாகேல் மூலம் அந்த சிசேராவை முறியடித்து யாபீனை அழித்து அந்த தேசத்தில் ஆண்டவர் யுத்தத்தை ஓய்வு பண்ணி 40 வருஷம் அங்கே அமைதியாக அவங்கள குடியிருக்க பண்ணியிருக்காரு. வேதத்தில் உள்ள இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஆண்களை மாத்திரம் இல்லை பெண்களை கொண்டும் ரட்சிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்கு ஒரு பெண் தீர்க்கதரிசியாக இந்த தெபோரால் எழுப்பினது மாத்திரம் இல்லை, அவங்கள நியாயம் விசாரிக்கவும் ஆண்டவர் இந்த தெபோரால் யூஸ் பண்ணியிருக்காரு. மாத்திரம் இல்லை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சத்ருவின் கையிலிருந்து ரட்சிப்பதற்கு இந்த தெபோரால் யூஸ் பண்ணி ஆண்டவர் ரட்சித்திருக்காரு, வழி நடத்தியிருக்காருங்கிறத நம்ம அறிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இதே போல் நம்மளையும் பெண்களாகிய நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எழுப்ப வல்லவர். தேசத்துக்கு ரட்சிப்பா மாத்திரம் இல்லை, குடும்ப ரட்சிப்புக்கும் ஆண்டவர் பெண்களை எழுப்பி ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த வல்லவராக இருக்கார். தெபோராலே எலும்பு அப்படின்ட்டு ஆண்டவர் பெண்களை பார்த்து சொல்கிறாரு. பெண்களே, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் மாத்திரம் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கீங்களா? எழும்புங்க, இந்த தெபோரால போல் எழும்புங்க. உங்கள் குடும்ப ரட்சிப்புக்காக நீங்கள் எழும்பி போராடுங்க, யுத்தம் பண்ணுங்க, களத்தில் இறங்கி ஜெபிங்க, உங்கள் குடும்ப ரட்சிப்புக்காக ஜெபிங்க. சாத்தானை உங்கள் காலின் கீழே அவர் முடக்கி போட்டுருவார். சாத்தானை உங்கள் காலின் கீழாக்கி போட்டுருவார். நீங்கள் சத்ருவை ஜெயம் எடுப்பீங்க. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.